டிக்கெட் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஆளுக்கு 50 ரூபா வாங்குறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பியூரான ஒரு மெட்டீரியலில் செஞ்சதாக சொன்னாங்க. ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேட் அதிகமாக வச்சுருந்தாங்க. இது 400 வருஷத்துக்கு முன்னாடி உண்மையிலே இந்த அரண்மனை இப்படி தான் இருக்கும்ன்றதை நம்மளால் இப்போ உணர முடியுது. இந்த அரண்மனை பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக தொல்லியல் துறை தான் இன்னமும் பராமரிச்சுட்டு வராங்க. பார்க்குறது தான் பீரங்கி குண்டு. இது ஃபுல்லாகவே ஒரு முழு கல்லால் செஞ்சது. இந்த ஆயுத சேமிப்பு மாளிகையில் பார்த்தீங்கன்னா ஒரு ராட்சச திமிங்கலத்தோட எலும்பு கூட வச்சுருக்காங்க. வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம தஞ்சாவூரில் இருக்கிற அரண்மனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அரண்மனையை தஞ்சாவூர் பேலஸ்ன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இந்த அரண்மனையோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயும் நம்ம தஞ்சை பெரிய கோயில் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. இப்போ என்ட்ரன்ஸில் டிக்கெட் கவுண்டரில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். டிக்கெட் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஆளுக்கு 50 ரூபா வாங்குறாங்க. நாங்கள் மொத்தம் 8 பேர் போனோம். உள்ளே போனதும் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா சரஸ்வதி மகால் நூலகம்னு ஒரு லைப்ரரி இருக்குது. நாங்கள் லைப்ரரி போகல. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேலஸ் ஸ்டோருன்ற ஒரு கடைக்குள்ளே போனோம். அந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த கைவினை பொருட்கள்லாம் வச்சுருந்தாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பியூரான ஒரு மெட்டீரியலில் செஞ்சதாக சொன்னாங்க. ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேட் அதிகமாக வச்சுருந்தாங்க. இந்த பொருட்களோட வடிவமைப்புலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாகவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் கிடச்சிது. பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. இந்த கடையை விட்டு இப்போ வெளில வந்தாச்சு. அடுத்ததான் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா தர்பார் கூடம்னு ஒரு இடம் இருந்தது. அங்கே தான் இப்போ போய் பார்க்க போகிறோம். போகிற வழியிலே ஒரு மியூசியம் இருந்தது. அங்கே தனியாக பே பண்ணிவிட்டு போய் பார்க்கணுன்னாங்க. நாங்கள் பேமெண்ட் பண்ணல. ஆல்ரெடி இது 50 ருபீஸ் என்ட்ரன்ஸ் கொடுத்ததுனால அது நாங்கள் பார்க்கல. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரண்மனைக்குள்ளே தான் வந்திருக்கோம். இந்த அரண்மனை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். இதுதான் ஆக்சுவலாக தர்பார் கூடம்னு சொன்னாங்க. இதுதான் இந்த தர்பார் கூடம். இதுக்குள்ளே வந்தாலே நமக்குள்ளே ஒரு பிரம்மாண்டத்தை உணர முடியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க தூண்களும் அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற அந்த பெயிண்டோட டிசைன்லாம் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக ஒரு பிரமிப்பை உண்டாக்கும். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இது 400 வருஷத்துக்கு முன்னாடி உண்மையிலே இந்த அரண்மனை இப்படி தான் இருக்கும்ன்றதை நம்மளால் இப்போ உணர முடியுது. அந்த காலத்தில் ராஜாங்க அதுக்கப்புறம் அவங்களோட சேவகர்கள் அவங்களாம் எப்படி இருப்பாங்க, ஸோ இந்த மாதிரி தான் இங்கெல்லாம் இருப்பாங்கன்றதை நம்ம அங்கே போய் பார்க்கும்போதே நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. இப்போ இந்த அரண்மனையோட வரலாறு பார்க்கலாம். இந்த அரண்மனை பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் நாயக்கர்கள் தான் கட்டினதாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கிபி 1674லேருந்து 1855 வரைக்கும் தஞ்சாவூரில் இருந்த மராத்திய அரசு தான் இதை கைவசம் வச்சுருந்தாங்க. இந்த அரண்மனை தர்பார் சேவப்ப நாயகர் கிபி 1532 தொடங்கியிருக்காரு இது கட்டுறதுக்கு. தஞ்சாவூர் நாயக்கர் மன்னர்களான சேவப்ப நாயக்கர் தான் இந்த கட்டடத்தை ஃபஸ்ட்டு தொடங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அச்சுதப்ப நாயக்கரும் ரகுநாத நாயக்கரும் அதை அப்படியே கண்டினியூ பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஜயராகவ நாயக்கர்கள் தான் இந்த கட்டிடம் முழுசாக முடிக்கப்பட்டது சொல்கிறாங்க. இந்த அரண்மனையை நாயக்கர்கள் தான் கட்டினதாக இருந்தாலும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் மராட்டியர்களோட ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்த டைமில் மராட்டியர்கள் அவங்களோட கட்டடக்கலையோட நுணுக்கத்தை வச்சு இந்த அரண்மனையில் ஒரு சில பகுதியை அவங்க கட்டியிருக்காங்க. மராட்டியர்களோட ஆட்சி காலத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஆங்கிலேயரோட ஆட்சி காலத்தில் பிரிட்டிஷு, ஃப்ரான்ஸு, ராஜஸ்தான் அவங்களோட கட்டடக்கலையோட தொழில்நுட்பத்தை இங்கே பயன்படுத்தி இந்த அரண்மனையில் ஒரு சில வடிவமைப்புகள்லாம் இவங்க சேர்த்துருக்காங்க. இந்த அரண்மனை வளாகம் பார்த்திங்கன்னா 110 பரப்பளவு விரிஞ்சு காணப்படுது. இது சுமார் 400 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கட்டடம் கட்டப்பட்டதாக இருந்தாலும் இன்னமும் 75% இது இன்னும் அழியாமல் தான் இருக்குது. இந்த அரண்மனை பார்த்திங்கன்னா நம்ம தமிழக தொல்லியல் துறை தான் இன்னமும் பராமரிச்சுட்டு வராங்க. இந்த அரண்மனை வளாகத்தில் மொத்தம் 4 பகுதி இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மணிமண்டபம், தர்பார் மண்டபம், ஆயுத சேமிப்பு மாளிகை, நீதிமன்றம்னு மொத்தம் 4 இருக்குது.
ஃபஸ்ட்டு மணிமண்டபம் பற்றி பார்க்கலாம். மணிமண்டபத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 11 மாடிகள் இருந்ததாகவும் இப்போ வெறும் 8 மாடிகள் மட்டுமே இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த ஒவ்வொரு மாடிலையும் பார்த்தீங்கன்னா 4 புற சுவர்களின் மேலே வந்து வளைந்த சாளரங்கள் இருந்ததாகவும் அதனால் இதனை தொல்லக்காது மண்டபம்னு பொதுமக்கள் அழைச்சதாகவும் சொல்கிறாங்க. இந்த மணிமண்டபம் பார்த்தீங்கன்னா இது ஒரு கண்காணிப்பு மண்டபமாக பயன்படுத்தியிருக்கலான்ட்டு நிறைய பேரோட கருத்தாக இது இருக்குது. அடுத்த மண்டபம் எது பார்த்தீங்கன்னா தர்பார் மண்டபம் தான். இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது. இந்த தர்பார் மண்டபம் பற்றி நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். தஞ்சையை தலைமையாக கொண்ட மன்னர்கள் அமர்ந்து ஆட்சி செலுத்திய மண்டபம் தான் தர்பார் மண்டபம். இந்த தர்பார் மண்டபத்தில் பல வண்ணங்களில் ஓவியங்கள்லாம் வரைஞ்சி இதை ரொம்ப அலங்கரித்து வச்சுருந்தாங்க. இந்த அரண்மனையோட வளாகத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தூண் கீழும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலை வச்சுருக்காங்க. இந்த சிலையோட பேரும் பார்த்தீங்கன்னா கீழே கல்லில் பதிச்சு வச்சுருக்காங்க. சிலைகள் மட்டும் இல்லாமல் ஒரு சில கல்வெட்டும் இங்கே பதியப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் பீரங்கி குண்டு. இது ஃபுல்லாகவே ஒரு முழு கல்லால் செஞ்சது. இந்த பீரங்கியும் பார்த்தீங்கன்னா இந்த மைதானத்தில் தான் இருக்குது. அதையும் நீங்கள் பார்க்கலாம் இந்த வீடியோவில். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த சேனலை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இந்த மாதிரி போகிற வீடியோலாம் உங்களுக்கு கண்டிப்பாக ரீச் ஆகும். இதுதான் அந்த பீரங்கி. இந்த பீரங்கி தான் பார்த்தீங்கன்னா அந்த தர்பார் கூடத்துக்கு ஆப்போசிட்டில் கரெக்டாக வச்சுருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீதிமன்ற கட்டடம். இதனை ஜார்ஜபா மாளிகைனும் சதர் மாளிகைனும் கூப்பிடுறாங்க. சதர் என்ற பாரசீக சொல்லுக்கு நீதிமன்றம்னு பொருள் இருக்குது. இது மொத்தம் 7 மாடி கொண்ட கட்டிடமாக இருந்தாலும் இப்போ வெறும் 5 மாடிகள் மட்டுமே இதில் இருக்குது.
இதுதான் ஆயுத சேமிப்பு மாளிகை. இது கோபுர வடிவில் காணப்படுற ஒரு மாளிகை. இந்த கோபுரத்துக்கு செல்லும் படிக்கட்டுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிக்கலாக வளைவு நெளிவுகள் கொண்டதாக இருக்கும். இந்த ஆயுத சேமிப்பு மாளிகையில் பார்த்தீங்கன்னா ஒரு ராட்சச திமிங்கலத்தோட எலும்பு கூட வந்து வச்சுருக்காங்க. அதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இந்த திமிங்கல எலும்பு கூட பற்றின டீட்டெயில் தெரியும்னா இந்த வீடியோவை அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஃபுல்லாக டீட்டெயில் படித்து பாருங்கள். இங்கே ஒரு சின்ன கோட்டை மாதிரி ஒன்று கட்டி வச்சுருக்காங்க. இதில் தண்ணிலாம் இல்லை, ஆனால் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. இதுக்கு மேலே இருக்கிற அந்த கோபுரத்து மேலே போய் பார்க்கலாம் ட்ரை பண்ணேன். இந்த கோபுரத்து மேலே இப்போ யாருமே அலோவ் பண்ண மாட்றாங்க. அந்த கோபுரத்துக்கு போகிற படிக்கட்டு வழி தான் இப்போ நம்ம பார்க்குறோம். பட் இந்த படிக்கட்டை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த அரண்மனை வளாகத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கடைங்களும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மைதானம் ஒன்று இருக்குது. இந்த மைதானத்தில் வந்து ஒரு பெரிய விவசாயியோட சிலை ஒன்று வச்சுருக்காங்க.
வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. நீங்களும் தஞ்சாவூர் போனீங்கன்னா இந்த அரண்மனையை கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். இந்த அரண்மனைக்கு 50 ரூபா என்ட்ரன்ஸ் டிக்கெட் கொஞ்சம் அதிகம் தான், இருந்தாலும் போய் பாருங்கள்.